கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 145வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 2 காரியங்களை பார்க்கிறோம். முதல் பகுதியில் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது. அதாவது கர்த்தருடைய செயல்கள் ஒவ்வொன்றின் மீதும் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கலாம். அது முழுவதும் கர்த்தருடைய இரக்கத்தினால் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, 111வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். ஹல்லேலூயா. 2 காரியங்களை பார்க்கிறோம் இதுல. கர்த்தர் இரக்கமும் நிறைந்தவர், மனதுருக்கமும் நிறைந்தவர். அதாவது நமக்காக மனமிறங்கி அவர் கிருபை தருகிறவராய், நமக்காக மனமிறங்கி நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை ஆசிர்வதிக்கிறவராய், நம்மை விடுதலை பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்த பொழுதும், கஷ்டங்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். கர்த்தருடைய நீங்காத உருக்கமான இரக்கத்தினால் அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்பதை நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனத்தின்படி அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை டு இன்னொரு தலைமுறைக்கு கர்த்தர் இரக்கம் நிறைந்தவராய் இருப்பார். எப்பொழுது அவருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது. அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற தலைமுறைக்கு அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை நேசித்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆதார வசனம் எபேசியர் 2வது அதிகாரம் 4 முதல் 5வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய சுய நீதியினாலேயோ நம்முடைய நன்மை செய்கிறது நிமித்தமாகவோ அல்ல, தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினால், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால், நம்மீது கொண்ட அன்பினால் அவர் நம்மை அக்கிரமங்களிலிருந்து, நாம் மரித்தவர்கள் போல் இருந்தோம், செத்தவர்களைப் போல இருந்தோம், நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் பாக்கியசாலிகள். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக, உங்களுக்கு என்று இருக்கிற தேவைகளின் நிமித்தமாக நீங்க சோர்ந்து போய் பலவீனமாக உணரலாம். கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபையினாலே, அவருடைய மிகுதியான அன்பினால, இரக்கத்தினால உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற போராட்டங்கள் கஷ்டமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 78வது சங்கீதம் 38வது வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. அவரோ அவர்களை அழிக்காமல்,
அதாவது ஒருவன் பாவம் செய்து அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால் அவனுடைய அக்கிரமத்தை மன்னித்தார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியை பாருங்க. அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். நல்ல கவனிங்க, அநேக தரம் அவருடைய கோபத்தை அவருடைய இரக்கத்தினால் அதை விலக்கி வைத்தவராய் அவனுடைய அக்கிரமத்தை மன்னித்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியை கர்த்தர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் அநேக தரம் அவனை மன்னித்து கர்த்தருடைய உக்கிரம் அவன் மீது சூழாதபடிக்கு அவனை அவர் காத்து கொள்கிறார். அவனை மன்னித்து அவனை விடுதலை ஆக்குகிறவராய் அவருடைய இரக்கத்தினால் அவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக யாத்ராகமம் 22வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி ஒருவன் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். தன்னுடைய பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கம் பெறுகிறான். இதை நாம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து நம்முடைய உள்ளான இருதயத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பும் பொழுது அவர் நமக்கு இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராய் மிகுந்த கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீங்கு நாளுக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. நாம் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்தை விட்டு நம்முடைய அக்கிரமத்தை விட்டு நாம் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் மனம் திரும்பும் பொழுது அவருடைய இரக்கத்தினால் அவருடைய நீடிய சாந்தத்தினால் நீடிய கிருபையினால் அவர் நம்மை காத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது பிறருக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க 6வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாரும் கவனமா கவனிங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல கர்த்தருடைய இரக்கத்தை பார்த்தோம். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு நீடிய சாந்தமும் கிருபை நிறைந்தவராய் இருந்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது தேவன் எதை விரும்புகிறார்? நம்ம கிட்ட அவர் விரும்புகிறது இரக்கத்தை நாம் சிநேகிக்க வேண்டுமா, அநியாயத்தை செய்யாமல் நியாயத்தை செய்ய வேண்டுமா, 3வது உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வெறும் தாழ்மையா இருந்தா மாத்திரம் போதாது, மனத்தாழ்மையாய், அதாவது மேட்டிமையான ஒரு வார்த்தை கூட நம்முடைய ஜெபத்திலோ நம்முடைய வாயின் அறிக்கையிலோ வரக்கூடாது. இது என்னால் ஆகும், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பெருமைப்படுத்துகிறதாய் நம்மை உயர்த்துகிறதாய் காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டுமா? வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம்.
பிரியமானவர்களே, முதல் வரியில பாருங்க, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று. அப்போ நன்மையானதை நம்ம செய்யணும், நியாயத்தை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது, நாம் இரக்கத்தை சிநேகிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். அதுவே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பிறருக்கு இரக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவானாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். யூதா 1வது அதிகாரம் 21வது வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய தலைமுறைக்கும் இரக்கம் அளிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை பார்த்தோம். தேவன் எதை விரும்புகிறார், தேவனுடைய இரக்கம் என்ன, தேவன் எப்படிப்பட்டவர், அது மாத்திரமல்ல மனம் திரும்பும் பொழுது அவர் நமக்கு எப்படி இறங்குகிறார். கடைசியாக நம்முடைய நம்பிக்கை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை நிதானித்து யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கிறது. நாம் வாழ்கிற காலம் கிருபை நிறைந்த காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அவர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு செவி கொடுத்து அவர் இரக்கம் நிறைந்தவராய் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா, தயவாய் மன்னிங்க. இந்நாள் வரைக்கும் அப்பா எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே, நன்றி. இனிவர நாட்களில் உள்ள தேவைகளையும் அப்பா கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின்படி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி மிகுந்த இரக்கத்தின்படி உடைய பிள்ளைகளின் மீறுதல்கள் நீங்க அப்பா அவர்களை சுத்திகரித்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உடைய கிருபையை ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய முடிவில்லாத இரக்கத்தினால் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு தயவாய் நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மன விருப்பத்தின்படி அப்பா நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க, இரக்கத்தை சிநேகிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. மனத்தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க தாழ்மையை தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன வசனத்தின்படி பிறருக்கு இறங்கி உம்முடைய சித்தத்தை செய்ய ஜீவனுள்ள சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், படிப்பு காரியங்கள், ஸ்கூல் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக தேவைகள், சரீரத்தில் வியாதியோடு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய தழும்புள்ள கரத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்டு பிள்ளைகளின் கண்ணீரை கண்ட தேவன் நீர் அல்லவாப்பா. அவருடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த மகிழ்ச்சியாக இயேசுவின் நாமத்தினால் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உடைய சமூகத்துல ஒப்புர வாங்கி மனம் திரும்பி அப்பா உம்முடைய சித்தம் செய்ய
கிருபை செய்வீராக. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டிப்பாக கட்டளையிட கிருபை செய்யுங்க. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து உமக்கு நேராக திரும்ப கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் அப்படியே செய்துவிட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால் எங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ரட்சிப்பை அப்பா இந்த உலகத்தில் வாழ் சர்வ நாட்களிலும் நாங்கள் காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து இவர்களையும் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன். நாளைய தினத்தை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நாளைய தினத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்த பிள்ளைகளை பரிபூர்ண நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் நீ நிரப்பி திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஜெபத்திற்கும் ஆமென்று நீர் பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றி தேவனுடைய மகா பெரிய உருக்கமான இரக்கத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.